அண்மையில் இந்தியர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் இனத்துவேசமான வார்த்தையை அட்டையில் எழுதி வைத்திருந்த சோள வியாபாரி ஒருவர் செப்பாங்கில் உள்ள மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவருக்கு 400 ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டது. தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து 64 வயதுடைய அந்த வர்த்தகருக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டதாக செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஷான் கோபால் கிருஷ்ணன் தெரிவித்தார். அவர் மீது குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 505B கீழ் குற்றம் சாட்டப்பட்டதோடு அதே சட்டத்தின் பிரிவு 268 கீழ் மாற்று குற்றச்சாட்டும் கொண்டு வரப்பட்டது. தண்டனை சட்டத்தின் 505B பிரிவு எந்த ஒரு அறிக்கையையும் வதந்தியையும் அல்லது பரப்புவது குற்றமாகும். மேலும் அந்த வர்த்தகரின் 52 வயது மனைவியான இந்தோனேசியர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. அவரது மனைவி மலேசியாவில் ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்ததாக குடிநுழைவு சட்டத்தின் 1959 கீழ் 63 பிரிவின் 61C கீழ் குற்றம் சாட்டப்பட்டு 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. நெகிரி செம்பிலான் குவாலப்பிலாவில் தொழுநோய் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஆக்கப்பூர்வ பலனை தரும் சிகிச்சை கிடைப்பதால் நோயாளிகளை தற்போது தனிமைப்படுத்த வேண்டியதில்லை என சுகாதார அமைச்சர் தெரிவித்தது. என்றாலும் தொற்று தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுடன் தொற்று மற்றும் தொடர்பு கண்டறிதல் முயற்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தொழுநோய்க்கான அறிகுறிகள் காணப்பட்டால் அருகிலுள்ள சுகாதார நிலையங்களில் சிகிச்சை பெறவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். நேற்று முன்தினம் வரைக்குமான நிலவரப்படி தொழுநோய் நோயாளிகளை கண்டறிவதற்கான தீவிர முயற்சிகளின் ஒரு பகுதியாக குவாலப்பிலாவின் கம்போங் சுர்கோன் மற்றும் கம்போங் குந்தூரில் உள்ள 460 குடியிருப்பாளர்களில் 368 பேரை நெகிரி செம்பிலான் சுகாதாரத்துறை பரிசோதனைக்கு உட்படுத்தியது. இன்று வரை 9 தொழுநோய் நோயாளிகள் உறுதி செய்யப்பட்ட வேளை அவர்களில் கம்போங் செர்கோனை சேர்ந்த 18 வயது பெண் பிப்ரவரி 17 உயிரிழந்தார். மற்ற நோயாளிகள் பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டுதல்களின்படி சிகிச்சை பெற்று வருகின்றனர். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள். பேரா மஞ்சோங் ஆயர் தவார் பொது சந்தையில் தமிழ் உட்பட மும்மொழிகளில் பெயர் பலகை வைக்கப்பட்ட விஷயத்தில் இரட்டை வேடம் வேண்டாம் என பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபட்லி ஷாரியை DAP நினைவுறுத்தியுள்ளது. மலாய், சீனம், தமிழ் ஆகிய 3 மொழிகளில் பெயர் பலகை வைக்கப்படுவது ஒன்றும் புதிதல்ல. 2019 ஆண்டிலேயே தொலையின்தான் ஈர சந்தையில் மும்மொழி பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. பள்ளின மக்கள் வந்து போகும் அவ்விடத்தில் இதனால் இதுவரை பிரச்சனை வந்ததில்லை. மாறாக நோன்பு பெருநாள் காலங்களில் அச்சந்தை களைக்கட்டும். இப்படி இருக்க இப்போது தேவையில்லாமல் மும்மொழி பெயர் பலகையை பிரச்சனையாக்குவது அரசியல் ஆதாயம் தேடும் நடவடிக்கையே அன்றி வேறொன்றும் இல்லை என DAP இளைஞர் பிரிவு தலைவர் ஓ காலியோங் சாடினார். முன்பு மக்கள் கூட்டணியில் இருந்தபோது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கொள்கையுடன் இணங்கி போன பாஸ் இப்போது வேறு கூட்டணியில் இருப்பதால் மாற்றி பேசக்கூடாது. என்னதான் அரசியலாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனையில் இரட்டை வேடம் கூடாது என காலியோங் அறிவுறுத்தினார். அரசாங்க கட்டடங்களில் மும்மொழி பெயர் பலகைகள் வைப்பது இனி கொள்கையாகி விடுமா என பாசிர்மாஸ் நாடாளுமன்ற உறுப்பினருமான அமாட் ஃபட்லி முன்னதாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சை கிண்டலடித்தார். 3 மொழிகளில் பெயர் பலகைகளை வைக்கும் அளவுக்கு அப்படி என்ன அவசியம் வந்துவிட்டது என அவர் கேட்டிருந்தார். ஒரு லொகேஷன், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ். இந்து மதம் தொடர்பான விஷயங்களை மேற்பார்வையிட ஒரு நிரந்தர செயற்குழு அமைக்கப்பட வேண்டும் என பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. கோயில் கட்டுமானம், கோயில் மேலாண்மை, சமயக்கல்வி, இந்துக்களின் நலன் காப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை மேற்பார்வையிடவும் ஆலோசனை வழங்கவும் அச்செயற்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும். தாசே குலுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வான்ஜான் நாடாளுமன்றத்தில் சந்தித்து பேசிய 8 இந்து இயக்கங்களின் பிரதிநிதிகள் அக்கோரிக்கையை முன்வைத்தனர். கோயில் குருக்கள், சட்ட வல்லுநர்கள், இளைஞர் ஆர்வலர்கள், சமய கல்வியாளர்கள், சமூகநல ஆர்வலர்கள் ஆகியோருடன் பாங்கி பர்சத்து கிளையின் பர்சகுத்து பிரிவின் தலைவர் வசந்தகுமாரும் அச்சந்திப்பில் பங்கேற்றார். இப்பரிந்துரை ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட ஒன்றுதான், ஆனால் இதுவரை செயல் வடிவம் பெறவில்லை.
எனவே அதனை பிர்சாத்து கட்சி மற்றும் பெரிகாத்தா நேஷனல் கூட்டணியின் பரிசீலனைக்கு எடுத்து செல்ல வான்ஜான் உறுதியளித்தார். மலேசிய இந்துக்களின் சமூக, அரசியல், பொருளாதார நிலைமை தொடர்பான பல்வேறு விஷயங்களும் அச்சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டன. இதுபோன்ற நல்லெண்ண சந்திப்புகள் பிர்சாத்து மற்றும் பெரிகாத்தானை இந்திய சமூகத்துடன் மேலும் நெருக்கமாக்கும் என வான்ஜான் நம்பிக்கை தெரிவித்தார். லாஜிஸ்டிக் எனப்படும் சரக்கு போக்குவரத்து வாகன தொழில்துறையை பாதிக்கும் விவகாரங்களில் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என கனரக வாகனங்கள் துறையில் சம்பந்தப்பட்ட முக்கிய அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. உணவகங்கள், மருத்துவமனைகள், மருந்து பொருட்கள் மற்றும் துறைமுகங்கள் உட்பட பல இடங்களுக்கு சரக்கு பொருட்களை கொண்டு செல்லும் கனரக வாகன தொழில்துறையினர் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளை களைய அரசாங்கம், குறிப்பாக போக்குவரத்து அமைச்சு மற்றும் அது தொடர்பான நிறுவனங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் என பல்ஸ் எனப்படும் பர்சத்துவான் உசஹவான் லாஜிஸ்டிக் செமனாஜோங் மலேசியாவின் துணைத் தலைவர் ஜோஸ்வா ரவி இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அதாவது நம்மளோட வேலை நேரம் வந்து ரொம்ப குறுகி இருக்கு. அவங்க வந்துட்டு சில ஆல்டர்னேட்டிவ் பாதை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து அந்த பாதை மூலிமா நம்ம சென்றால் இன்னும் நேரம் கூட போகுது. வந்துட்டு இதனால வந்துட்டு நம்ம டிரைவரோட வாழ்வாதாரமே பாதிக்குது. வந்துட்டு ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து குடும்பத்துக்கு கூட ரொம்ப சுருங்குது. ஏன்னா வேலை நேரம் கூட போயிருது. அதே மாதிரி கம்பெனிஸ் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஓட்டி கொடுத்து கொஞ்சம் வேலை நேரம் அதிகமாக நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இந்த பாதிப்பு வந்து நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம அடைஞ்சிருக்கோம். வந்து ஸோ அரசாங்கத்தை நம்ம கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க செய்யற விஷயத்துக்கு நாங்கள் வந்து கீழ்படுகிறோம். ஆனால் இருந்தாலும் வந்து எங்களோட பிரச்சனைகளும் சில பிரச்சனைகள் புரிஞ்சுங்க. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா பக்கிங் வசதி பத்தலை. இப்போ இந்த அப்புறம் எல்லா பக்கிங்கும் நிறைஞ்சி போயிடுது. வந்துட்டு ஸோ இப்போ ஒரு டிரைவருங்க போய் சாப்பிட்றதுக்கோ அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தடைப்படுது. வந்துட்டு ஏன்னா இப்போ அவங்க வேலை செய்கிற நேரத்தில் இப்போ நீங்கள் தடை போட்டுட்டீங்க. வந்துட்டு இந்த நேரத்தில் வந்துட்டு கனரக வாகனம் போகக்கூடாது சொல்லி வந்துட்டு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று அதுக்கு முன்னுக்கு போக பார்க்கணும்ட்டு, இல்லாட்டி அதுக்கு கட்டுப்பாட்டுக்கு நின்று போகணுன்ட்டு. அந்த கட்டுப்பாட்டுக்கு நின்று போனால் அவங்களுக்கு அந்த ட்ரிப் குறைஞ்சிரும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா B40 தான் வந்து மிக அதிகமாக இருக்காங்க இந்த டிரைவர் கேட்டகரியில் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு இந்த பாதிப்பு வரும்போது வந்து இப்பயே நம்மளோட இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு டிரைவர் ரொட்டேஷன் நிறைய இருக்கு. வந்துட்டு டிரைவர் பற்றாக்குறையா இருக்கு. வந்துட்டு ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் அவங்கள இன்னும் அழுத்தம் கொடுத்தோன்னா நிறைய பேர் ஓட்டுநர்கள் வந்துட்டு பரவாயில்ல இந்த தொழிலே வேணாம், நான் வேற தொழில் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வந்துட்டு போக்குவரத்து தொழில்துறை நடத்துனர்களுக்கு அதிக பிரச்சனைகள் இருக்கின்றன. போக்குவரத்து அமைச்சு மற்றும் அது தொடர்பான துறையுடன் நாங்கள் ஒத்துழைக்க தயாராகிறோம். ஆனால் தீர்க்க முடியாத பல விவகாரங்களுக்கு அமைச்சின் உதவி வேண்டும் என பர்சத்துவான் உசஹவான் லாஜிஸ்டிக் செமனாஜோக் மலேசியா அமைப்பின் தலைவர் டாக்டர் புவனேஷ் தெரிவித்தார். புஷ்பாக்கம் போகிறாங்க, அவங்களுக்கு ஃபெயில் பண்ணிட்டு தான் திருப்பி டேட்ஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு வந்து டிலே பண்ணிகிட்டே போயிட்டுருக்குது. ஸோ ஒரு விஷயத்தில் வந்து என்னென்னா, இவங்களாம் சிறிய பிஸ்னஸ்காரங்கனால அவங்களுக்கு நிறைய ட்ரக்ஸ் ரிசோர்ஸஸ் இல்லை, அவங்களுக்கு லிமிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ரோடெக்ஸ் எக்ஸ்பைர் பண்ணணும், ஃபியூல் சப்சிடி உடனே நிப்பாட்டிடுறாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப இம்பேக்ட் இந்த ஸ்மால் பிளேஸ்க்கு ரொம்ப இம்பேக்ட் வருது. ஸோ இதை வந்து எப்படி தவிர்த்து எப்படி வந்து அவங்க உதவி செய்கிற சொல்லிட்டு அதனால தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சோம். ஸோ தட் ஒன்று அவங்க நாங்கள் வந்து ஒத்துழைக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் எங்களுக்கு என்னன்னா ஃபெசிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க, லென்த் ஆக்குங்க. ஸோ தட் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணணும். ஏன்னா நிறைய கன்ஜெஷன் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஃபெயிலியர்னால வந்து அந்த கன்ஜெஷன் வந்து பேக்லாக் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம அரசாங்கத்தை என்ன கேட்குறோன்னா, கொஞ்சம் தயவு செய்து உங்கள் ஃபெசிலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஒர்க்கிங் ஹவர்ஸை கொஞ்சம் லென்த் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து கணக்காக செஞ்சு ட்ரக்ஸை வெளியாக்கலாம்னு சொல்லிட்டு. போக்குவரத்து அமைச்சும் மலேசிய நெடுஞ்சாலை வாரியம், புஷ்பாக்கோம் போன்ற தரப்பினர் எடுக்கும் சில முடிவுகள் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையை சேர்ந்த கனரக வாகன தொழில்துறையை பெரிய அளவில் பாதிக்கின்றன. எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கு முன் எங்களுடன் கலந்துரையாடல் நடத்த வேண்டும். கனரக போக்குவரத்து தொழில்துறை பொருளாதாரத்தின் முக்கிய அம்சங்களோடு ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது. ஒரு தலைப்பட்சமாக எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதே போக்குவரத்து அமைச்சும் இதர அரசு துறைகளும் கவனம் செலுத்த வேண்டும் என மலேசிய ட்ரக்கிங் சங்கம், மலேசிய கொண்டெய்னர் லாரி சங்கம், மலேசிய டிப்பர் லாரி நடத்துனர் சங்கம், மலேசிய மொபைல் கிரேன் ஓட்டுநர் சங்கம் மற்றும் பர்சத்துவான் உசஹவான் லாஜிஸ்டிக் செமனாஜோங் மலேசியா ஆகியவை இன்று கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் கேட்டுக்கொண்டன. மிட்வெளி மெகா மால் வர்த்தக மையத்திற்கு அருகே உள்ள ஆற்றில் நேற்று காணப்பட்ட முதலையை பிடிப்பதற்கு வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காத்துறை பெருகலித்தான் அமைத்த வலையை இழுக்க கோழி இறைச்சி தூண்டில் பயன்படுத்தப்படுகிறது.
அந்த முதலை இன்னும் தூண்டிலை எடுக்கவில்லை என்பதோடு கடைசியாக காணப்பட்டதில் இருந்து அது இன்னும் வெளிவரவில்லை என பர்கலித்தான் இயக்குனர் இஷாக் முகமது தெரிவித்தார். நாங்கள் அதை பிடித்து வேறு இடத்திற்கு மாற்றலாம் என்ற நம்பிக்கையில் அந்த பகுதியை கண்காணிக்கும் முயற்சிகள் தொடர்வதாக அவர் கூறினார்.